ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெஸ்ட்டு 3க்கான அப்டேட்டு. நமக்கு தெரியும், நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது மொத்தம் 17 தேர்வுகளை உள்ளடக்கிய ஒரு டெஸ்ட் பேட்சாக இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு, செகண்ட் ஒன்று முடிஞ்சிருச்சு, இப்போது தேர்டு ஒன்று நடக்க போகுது. ஸோ அது எப்போ நடக்க போகுது அப்படின்னா 23ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ இந்த டெஸ்ட்டு 3க்கு என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னா, ஏன்னா 6த்து தமிழ் நம்ம முடித்தாச்சு, 7த்து தமிழ் நம்ம முடித்தாச்சு. இப்போ அடுத்தது 8வது புத்தகம் தமிழ் முழுவதும். ஓகேவா, 8வது புத்தகம் தமிழ் முழுவதும் பாடத்திட்டத்தில் உள்ளவை மட்டும் இலக்கணத்தையும் சேர்த்து படிக்க வேண்டுமாம். ஓகேவா, இலக்கணத்தையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ப்ளஸ் என்னென்ன டாபிக் நமக்கு சிலபஸில் கவர் ஆகுதோ ஸோ அதை மட்டும் படிங்க. ஃபஸ்ட்டு எதெல்லாம் சிலபஸில் கவர் ஆகுது ஆகலை அப்படின்னு சொல்லிவிட்டு சிலபஸ் எடுத்து நீங்களே 3ல் 4 டைமு தமிழ் பார்ட்டு ப்ளஸ் ஜிஎஸ் பார்ட்டை சிலபஸை மட்டும் சும்மா ஒரு 1/4 மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நீங்களே படிங்க. அப்போ தான் சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக பிரித்து பார்த்துடலாம். ஏன் இன்னொரு ஆள்கிட்ட கேட்டுக்கிட்டு நம்மளே ஈஸியாக பிரித்து பார்த்துடலாம். ஓகேவா, 8வது தமிழ் புத்தகத்தில் என்னென்னலாம் கவர் ஆகுது அப்படின்றத நீங்கள் சிலபஸை வச்சு பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகம். அதில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அது சமூக அறிவியல் எல்லாமே சேர்ந்தது தானே, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி எல்லாமே. ஸோ அதில் குடியுரிமை அப்படின்ற ஒரு பாடம் இருக்கும். ஸோ அந்த பாடத்தை நீங்கள் படித்து தான் ஆகணும். குடியுரிமை அப்படின்ற ஒரு பாடத்தை நீங்கள் படித்து தான் ஆகணும். ஸோ அடுத்தது 10th சோசியல் சயின்ஸில் இந்திய அரசியல் அமைப்பு மட்டும். என்னடா அது டெஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு தான் முடிஞ்சு போயிடுச்சு, கான்ஸ்டியூஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த யூனிட்டை நீங்கள் படிக்கும்போது ஏன் நான் அந்த யூனிட்டை டெஸ்ட் 1க்கு நான் கொடுக்கல அப்படின்னா, ஸோ இந்த பாடத்தில் நமக்கு 2 முக்கியமான ஏரியாவில் 3 முக்கியமான ஏரியா இந்த இடத்துல கவர் ஆகும். என்னென்ன அப்படின்னா, ஒன்று ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேவா, அடிப்படை உரிமைகள். செகண்ட் ஒன்று ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள். ஸோ அடுத்து எஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் அப்படிங்கிற தலைப்பு எல்லாமே நமக்கு இந்த பாடத்தில் தான் கவர் ஆகும். 10th சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பாடம் இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா அடிஷ்னலாக கூடுதலாக சில தகவல்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு நடந்துச்சு இல்லையா, ஸோ அதை வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டெஸ்ட்டுக்கு இந்த யூனிட் நீங்கள் ஃபுல்லாக தான் படித்து ஆகணும். ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு தனியாக பிரித்து படிக்க வேண்டாம், அந்த யூனிட்டை ஃபுல்லாகவே படிங்க. என்ன இருக்க போது அடிஷ்னலாக அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு படித்த ஒரு 4-5 விஷயத்தை திரும்ப அதில் பார்ப்பீங்க, ரிவிஷன் பண்ணின மாதிரி இருக்கும். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப 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 ஒரு ஈஸியான பாடம் தான். என்னடா அவன் எந்த பாடத்தை படிக்க சொன்னாலும் ஈஸின்னு சொல்கிறானே அப்படின்னா, ஸோ அந்த டாப்பிக்லாம் இருக்குது இல்லையா, இப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு டிபிஎஸ்பி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அதிகபட்சம் 1 மணி நேரம் தான், 1 மணி நேரமே அதிகம்தான். இருந்தாலும் சொல்கிறேன், பிகினராக இருக்கிறதுனால சொல்கிறேன் உங்களுக்காக. ஸோ இதில் வந்து நிறைய பேர் இப்போ ரொம்ப நாளாக படிச்சுட்டு கூட இருக்கலாம், அந்த வீடியோ ஆல்ரெடி பார்த்துருக்கலாம். வித்தின் அதிகபட்சம் பார்த்தோம்னா 1 மணி நேரத்துக்குள்ளே இந்த டிபிஎஸ்பி அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் அப்புறம் அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற 2 தலைப்பை 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் மனப்பாடமாக சொல்கிற அளவுக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய சேனலில் கிடக்கு. ஸோ அதை நான் வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா, இல்லைனா உட்காந்து என்ன பண்ணணும், லைன் பை லைனாக உட்காந்து படிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ப்ளஸ் டிபிஎஸ்பிக்கு ஷார்ட்கட் ஃபுல்லாக இருக்கும். அடிப்படை உரிமைகள் வந்து பார்த்தோம்னா அதுக்கும் நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ அது வந்து பார்த்தோம்னா நிறைய ஆர்டிகல்ஸ் வரதுனால அதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து பெருசாக இருக்காது. ஆனாலும் என்ன அதில் புரிதல் இருக்குங்கிறத தெளிவாகவே இதில் சொல்லியிருப்பேன். அடிப்படை உரிமைகளுக்கும் வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு. ஏன்னா இப்போ அடிப்படை உரிமைகள் ஆர்டிகல் 12 ஆரம்பிக்கும், ஆர்டிகல் 35 வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல்ஸ். ஓகேவா, பார்ட் 3ல் இருக்குது. இதில் நமக்கு புத்தகத்தில் ஆர்டிகல் 12, 13 கொடுத்துருக்க மாட்டாங்க, 14லேருந்து 32 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, பேலன்ஸ் 33, 34, 35 வந்திருக்காது. அதே மாதிரி ஆர்டிகல் 19க்குள்ளே ஒரு 6 வகையான உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். 19ல் 1, 19ல் 2, 19ல் 3, 4, 5, 6ன்னு ஒரு 6 வகையான உரிமைகள் இருக்குது. அது ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேவா, அது குரூப் 2 இருந்தாலும் சரி எல்லா எக்ஸாமுக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் புத்தகத்தில் அந்த 6 வகையான உரிமைகள் இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ அதை நீங்கள் வந்து இதில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதில் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து இல்லாத தகவலை நீங்கள் அதில் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது என்னென்னா,
மேக்ஸ் என்ன டாபிக் அப்படின்னா நமக்கு வந்து விழுக்காடு பர்சன்டேஜ் ஓகேவா, ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் பர்சன்டேஜை மட்டும் படிக்காமல் சிம்பிளிஃபிகேஷனோட எல்லா ஃபார்முலாஸையும் படிச்சிருங்க. எல்லா ஃபார்முலாஸையும் படிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் பர்சன்டேஜ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அதையும் மறக்கக்கூடாதுல்ல, அதனால் சொல்ல வரேன். ஸோ பர்சன்டேஜில் என்னென்ன பெரிய அளவில் ஃபார்முலா கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட்டுன்னு தேடி போக வேண்டாம். என்ன லாஜிக் இருக்குது, 10 ரூபா இருக்கா, அதில் 2% எவ்வளவு, ஓகேவா, 1000 ரூபா இருக்குது நம்மக்கிட்ட, நம்ம ஃப்ரெண்டு நம்மக்கிட்ட ஒரு 10,000 ரூபா காசு கடன் வாங்குறாரு. ஸோ அவர் வந்து பார்த்தோம்னா நமக்கு வட்டி போட்டு தரமாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருந்தாலும் கொடுக்கும்போது 10% சேர்த்து கொடுறான்னு ஒரு விளையாட்டுக்காச்சும் சொல்கிறான்ல. ஸோ அப்போ அந்த 10% எவ்வளோன்றது நம்ம விளையாட்டுக்கு நம்மளே ஈஸியாக கணக்கு பண்ணி தானே பேசிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையுமே. அப்போ நம்மளாவே ஒரு அமௌண்ட்டை நம்மளாவே என்ன பண்ணுறோம், பர்சன்டேஜ் இது கடைக்கு போடுற இடத்துல நடக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் ஒரு பொருள் வாங்குகிறோம்னா அந்த இடத்துல வந்து நடக்குது. ஏதோ ஒரு ஜிஎஸ்டி போடுறாங்களா, எத்தனை பர்சன்டேஜ் இப்போ ஜிஎஸ்டி, என்னப்பா இவ்வளோ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க, அந்த மாதிரியெல்லாம் நம்ம பேசிக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த அடிப்படையில் தான் கொஸ்டினாக வைக்க போகிறாங்க. என்ன, உங்கள் பேர் வந்து பார்த்தோம்னா ஒரு ராமாவோ இல்லை ஒரு சீதாவாவோ இருக்கலாம். ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்க போகிறாங்க, கபிலன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கண்ணன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த கண்ணன் யார், வேறு யாரும் கிடையாது, நீங்கள் தான், ஓகேவா. அதே மாதிரி அதில் கொடுத்துருக்கிற ராணிங்கிற பொண்ணு யார், நீங்கள் தான், வேறு யாருமே இல்லை. அந்த இடத்துல என்ன பண்ணலாம், கொஷின் பேப்பரில் கண்ணன்கிற பேரை அடிச்சுட்டு உங்கள் பேரை கூட எழுதி போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளது தான். ரொம்ப கஷ்டப்பட்டு ஐயோ பர்சன்டேஜ் ஒரு சம்மு ஒரு ஒரு கணக்கு இதுக்கு ஒரு மார்க்கு கொடுக்குறாங்க அந்த அளவுக்குலாம் பார்க்க வேண்டாம். பர்சன்டேஜ் இதுக்கும் மார்க் உண்டா, இதுக்குமா மார்க் உண்டு அப்படின்ற அளவுக்கு நம்ம படித்தோன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா டாப்பிக்குமே அப்படி தான் ஆக்சுவலி படிக்கணும் நம்ம. எனக்கு தெரிஞ்சு எங்கள் சார் ஒருத்தர் சொல்லியிருப்பார், மலேரியாவை பற்றி படிக்கும்போது மலேரியா பேஷண்ட்டாகவே மாறணும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு, அதேமாரி காசநோய் படிக்கும்போது காசநோய் பேஷண்ட்டாக மாறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதேமாரி ஓகேவா அந்தந்த டாபிக் படிக்கும்போது அதில் ஃபுல்லாகவே நம்ம மூழ்கிடணும், ஓகேவா. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு பெருசாக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளே ஏன் அதை பெரிய ஆளாக்கி விடணும், ஓகேவா. இப்போ பர்சன்டேஜ்னு ஒரு டாபிக் இருக்குது, அதை ஏன் நம்ம பெரிய ஆளாக்கி விடணும், ஓகேவா. நம்ம தானே சிலர்லாம் இந்த ஊர்லலாம் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா, நம்மளே வந்து அவன் ரவுடின்னு சொல்லி டம்மி பீஸாக இருந்தவனை பெரிய ரவுடியாக மாற்றி விட்ருவாங்க இல்லை. அந்த மாதிரி பர்சன்டேஜுங்கிற ஒரு டாபிக், அந்த மாதிரி பர்சன்டேஜ்னு இல்லை, மென்சுரேஷனாக இருந்தாலும் சரி, நம்பர் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, எந்த தலைப்பாக இருந்தாலும் அப்படி தான் நீங்கள் பார்க்கணும், ஓகேவா. அதனால் மேக்ஸில் ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கோங்க, என்ன லாஜிக்கில் போட்டிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஷார்ட்கட்டுங்கிறது எல்லாத்தையும் நான் லாஜிக்காக போட்டுருவேன், கடைசியாக நான் வேகமாக போடணும் அப்படின்னா அதுக்கு ஷார்ட்கட் தேவைப்படும். சில மாடலுக்கு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கடைசியாக தான் பார்த்துக்கணும், ஓகேவா. அதனால் இப்போ நீங்கள் ஷார்ட்கட்டுன்ற எந்த ஒரு விஷயத்தையும் எக்ஸாமில் டெஸ்ட் எழுதும்போது ஒரு கொஷின் வருதுன்னா அதுக்கு உங்களுக்கு ஷார்ட்கட்டு தெரிஞ்சாலும் ஷார்ட்கட் போட வேண்டாம், ஓகேவா. ஷார்ட்கட்டு போட வேண்டாம், லாஜிக்காக போட்டு பழகுங்க, ஓகேவா. கடைசி நேரத்தில் நடக்கும்ல டெஸ்ட் பேட்ச், நம்ம ஒன்று அடுத்தது ஒரு டெஸ்ட் பேட்ச் போடலாம். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஷார்ட்கட்டு இந்த மாதிரி வேறு எதுவும் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணால் கூட ஸோ டைம் கன்சியூம்காக என்ன பண்ணலாம், நீங்கள் ஷார்ட்கட்டை அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ரிவிஷன் கேள்விகள் 5 கேட்கப்படும். இது வரைக்கும் நடந்துச்சு. ஏன்னா இந்த சிலபஸ் வந்து அடுத்த டெஸ்ட்டுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 8th படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம், இருந்தாலும் டைம் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட்டையும் நீங்கள் பாருங்கள், ஓகேவா. டெஸ்ட்லையும் பாருங்கள், என்னென்ன டாபிக் படிச்சிங்களோ ஏதோ உங்களால் எல்லாத்தையும் கண்டிப்பாக ரிவிஷன் பண்ண முடியலனாலும் எதையாவது ஒரு 4-5 டாப்பிக்காச்சும் படிங்க. ஒரு டாப்பிக்கு ஒரு கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 கேள்வி வந்து தனியாக நான் வந்து கொடுத்துருப்பேன், கொஷினோட லாஸ்ட் பேஜில் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரிவிஷன் எந்தளவுக்கு ரிவிஷன் பண்ணுனீங்கிறதும் நமக்கு முக்கியம் தானே அதுக்கு, ஓகேவா. ஸோ அடுத்தது அரசியலமைப்பில் மேற்கண்ட தலைப்புகள் தொடர்பாக நமது சேனலில் ஷார்ட்கட் வெளியிடப்பட்டுள்ளது. ஓகே, அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதை நான் டெலகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதேமாரி டெலகிராம் லிங்க் வந்து நம்ம சேனலில் இருக்குது. யாராவது இல்லை டெலகிராமில் அப்படின்னா ஸோ அதையும் வந்து அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். டிஸ்பேட்ச் அப்படின்றதையும் கொஷின் பேப்பர் ஆன்சர்லாம் நான் டெலகிராமில் தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்து நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்தது கணிதம் பகுதிக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரிலிருந்து கேள்விகள் தயாரிக்கப்பட்டுள்ளது. உட்காந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுமே இருக்காது. பர்சன்டேஜில் நல்லாயிருக்கும். நம்ம ஸ்கூல் புக்கை படிக்கிறத விட ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லாயிருக்கும். நிறைய மாடல் இருக்கும், ஓகேவா. நிறைய மாடல் இருக்கும். ஓ இப்படி போடலாமா, அப்படியும் பண்ணலாமா, ஓகேவா. ஏன்னா இப்போ ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தோம்னா கண்ணன் 1000 ரூபா கொடுத்தாரு, 10% வட்டிக்கு எவ்வளோ வாங்கியிருப்பார் அப்படின்ற மாடல்லே ஒரு 5 கணக்கை கொடுத்துருப்பாங்க. என்ன கண்ணன்கிற பேரை எடுத்துவிட்டு கவிதான்னு வேறு ஒரு பேரை வச்சு இன்னும் 2 கொஷின் கொடுத்துருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா
10%க்குனா அப்போ எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா பெர்சன்டேஜை கொடுத்துட்டு அமௌண்ட்டை கேட்குறது, அமௌண்ட்டை கொடுத்துட்டு பெர்சன்டேஜ் கேட்குறது, 2, 3 அமௌண்ட்டை கொடுத்துட்டு எவ்வளோ பெர்சன்டேஜை கேட்குறது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் தாராளமாக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், தயவு செஞ்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுதான் அடுத்த டெஸ்ட்டுக்கான அப்டேட். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு அப்டேட்டோட சந்திக்கலாம். தேங்க்யூ.